இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையான போர் பதற்றம் தீவிர அடைஞ்சிட்டு வர நிலையில ஈரான் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம சரணடையணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இதற்கு பதிலளிக்கிற விதமா தான் ஈரான் நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல நாங்கள் யாருக்காகவும் சரணடைய மாட்டோம் அப்படின்னும், தங்கள் நாட்டு மீது தாக்குதல் நடத்தினா ஈடு செய்ய முடியாத அளவுக்கு சேதத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் நாட்டு தீவிரப்படுத்த போவதா கூறியிருந்த நிலையில அந்த நாட்டு மீது இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி தாக்குதலை தொடங்கினாங்க. இதற்கு பதிலளிக்கிற விதமா தான் இஸ்ரேல் நகரங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வந்தாங்க. 6வது நாளான நேத்து பதாவன் அப்படின்ற சூப்பர்சோனிக் ஏவுகணைய இஸ்ரேல் மீது தாக்கியிருந்தாங்க. அதே நேரத்துல நேற்று ஒரே நாள்ல ஈரான்ல 40 இடங்களை குறி வச்சு இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இதுல டெஹ்ரான்ல உள்ள உள்நாட்டு பாதுகாப்பு தலைமையகம், ரெட் கிரசன்ட் அமைப்பு அலுவலகம் போன்ற இடங்கள் சேதமடைஞ்சிருக்கு. வெள்ளை மாளிகையில செய்தியாளர்களை சந்திச்ச ட்ரம்ப்ட ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலை அமெரிக்கால இணையுமா இணையாதா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அமெரிக்கா இணையலாம் அல்லது இணையாமலும் இருக்கலாம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாரு. மேலும் போர் தொடங்கிவிட்டது அப்படின்னு தனது எக்ஸ் தளத்துல கமேனி தெரிவித்திருக்கிறாரு. ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. திணிக்கப்பட்ட அமைதியோ போரையோ ஏற்க மாட்டோம் அப்படின்னும் கமேனி கூறியிருக்கிறாரு. இதுல அமெரிக்கா குறுக்கிட்டா சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.